ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா 2023 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு த இன்க்ரீஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா மூவி. இந்த மூவியை ரேச்சல் நால்ட ஜேம்ஸ் என்ற ஒரு அமெரிக்கன் டேரக்டர் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியால் கால்ன்ற ஒரு விசித்திரமான ஒரு பொண்ணு விசித்திரமான ஒரு திறமையோடு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து பல பரிமாணங்களில் பேரலல் ரியாலிட்டிஸில் அவங்களோட வாழ்க்கையை அனுப்பிக்கிறாங்க. இந்த அனுபவம் ஆரம்பத்தில் ஆச்சரியமாக சாகசமாக இருந்தாலும் அவங்களுக்கு வயசு ஆக ஆக இது ஒரு ப்ராப்ளமாகவும் குழப்பமாகவும் மன அழுத்தத்துக்குள்ளே போகுது. அதனால் ஒரு நாள் ரில்லியோட கணவர் டாபினி திடீர்னு இறந்து போயிடுறாரு. இந்த துயரமான சம்பவத்துலேருந்து அவங்க மீண்டு வரவே முடியாததுனால இன்னும் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது. அவங்க வேறு பரிமாணங்களில் பேரலில் போய் அவங்க கனவு கூட திருப்பி உயிரோட இருப்பார், அவர் திருப்பி கொண்டு வந்தாலும் ஒரு நம்பிக்கை உருவாக்குறாங்க. இதில் பல சோதனைகள் அவங்க வேறு இடத்துக்கு போகும்போது டேனியல் கேஸ்ன்ற ஒரு எழுத்தாளரை பார்க்குறாங்க. அவருக்கு வேறு உலகம் கூட தொடர்பு கொள்ள முடிய ஒரு திறன் இருக்குது. அது அவர் லூகாசன் கூட அவரால் ஒரு அண்டலோக குரலை உருவாக்கி அதை சேனல் பண்ணி ரில்லியோட அப்புறம் டேனியோடையும் 2 பேரும் நெருக்கமும் நம்பிக்கையும் கொடுக்க அவர் உதவி பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து பல பரிமாணங்களை டாபி தேடுறாங்க. ஆனால் அந்த பயணத்தில் ஒருத்தான் ரில்லி ஒன்று உணர்றாங்க. காதலுக்காக அவர் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்வது சரியல்ல. இது ஒரு நல்ல கவிதை. டாபியை மீண்டும் அவங்களால கொண்டு வர முடியாது. வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் ஒரு பெரிய மூவானது இந்த படம் சொல்லுது. கிளைமேக்ஸ் இந்த கதையோட முடிவில் ரில்லி உணர்றாங்க. உண்மையான குணநடித்துன்றது இழந்தவங்களை மீண்டும் பெறதில்லை, அவங்களோட நினைவுகளோட வாழ்ந்து தன்னோட வாழ்க்கையை புதுதாக உருவாக்குறதான். டேனியோட அவனோட புதிய பயணத்தை அவங்க முடிவு பண்ணுறாங்க. தீம் இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மட்டும் இல்லை, ஒரு காதல், இழப்பு, துயரம், மீட்சி எல்லா உணர்ச்சியும் சொல்கிற ஒரு பயணம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபீல் பார்த்துட்டு உங்களோட ஃபீலிங் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.